ஓகே, கேசிபி குறுக்கிட விரும்பினாங்க, பதில் சொல்லிட்டு. அதாவது இந்த குறைகளை எல்லாம் சொல்லிட்டா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடுறீங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்ப இதே இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, நபிகள் நாயகம், முருகன், ஏசுநாதர், அப்ப இதே உதாரணத்தை நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கலாமே. இல்ல அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு இல்ல கேசிபி வெரி ஃபிராங்க் வித் யூ. பரவாயில்ல, நபிகள் நாயகம் இருந்தாலும் நிதியமைச்சரா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். அதனால இல்ல இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல, இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல, இதை விட மிக குறைகள் இருக்கும் அப்படின்னாரு. நாங்கள் வழங்குகிறோம். இல்ல திரு கேசிபி அப்படியே வந்தாலும் குறைகள் இருக்கும் அப்படின்னாரு. நாங்கள் வழங்குகிறோம். இதுதானே நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. அடுத்து பருப்பு 130 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப 80 ரூபாய் வரல. 130 ரூபாய் இருந்தது 180 ரூபாய் இருக்குது. நான் இதே போல இன்னொரு விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதே திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், பொன்ராஜ் ஆகட்டும், பேராசிரியர் சூர்யா வாங்க. நீங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கவர்னர் இடத்துல கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுங்க அன்றைய அமைச்சர்கள் மீது. அதுல சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் எடுங்க. அதுல இருக்கிற ரேட் எல்லாம் ஓபன் சேலஞ்ச். கேசிபி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம். கேசிபி நான் இப்போ பந்தயம் கட்டுறேன், நியூஸ் 18ல நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் இந்த சேலஞ்ச் ஏத்துக்கங்க, ஒரு நிமிஷம் ஏத்துக்கங்க. நான் முடிச்சறேன். இல்ல இந்த ஒண்ணு ஏத்துக்கறீங்க. அது மட்டும் இந்த ஒண்ணு மட்டும் கேட்டுக்கங்க. அதாவது எடப்பாடி ஆட்சியில எந்த நிறுவனம் பருப்பு சப்ளை பண்ணதோ அதே நிறுவனம் எங்களுக்கு 36 ரூபாய் குறைவாக சப்ளை பண்ணி 256 கோடி ரூபாய் நாங்கள் மிச்சம் பிடித்திருப்பது நிஜம் என்பதை நாளைக்கு நான் நியூஸ் 18ல தந்தா கேசிபி என்ன செய்றீங்க? ஓபன் சேலஞ்ச். கவர்னர்ட்ட கொடுத்த அத்தனை குற்றச்சாட்டுகளை எடுங்க. அத்தனை குற்றச்சாட்டுகளை நாங்க 256 கோடி எவிடன்ஸ் தராங்கடா சொல்லிட்டோம், பதில் சொல்லி. இன்றைக்கு அதே கான்ட்ராக்டர்ஸ் என்ன ரேட்டுக்கு அவங்க சப்ளை பண்றாங்க அப்படிங்கறத எடுங்க. இல்ல அதத்தான் குறைவா வாங்கியிருக்கோம்ங்கறாரு. குறைவா வாங்கியிருக்கோம், அதற்கான ஆதாரத்தை நான் தருகிறேன்ங்கறாரு. இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைங்க. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யாருக்கு இருக்கு? விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் முதலமைச்சர் நிர்வாகத்தில் இருக்கா, யாருகிட்ட இருக்கு? ஏன் அப்ப அப்படின்னா அந்த பழசு பருப்பை அதிக விலைக்கு கொடுத்தவங்க நடவடிக்கை நீங்க எடுக்கல. அதுக்கே நீங்க நடவடிக்கை எடுக்கல. அமைச்சர் மீது தானே எடுக்க முடியும். அமைச்சர் மீது வழக்கு போட்டா கவர்னர் கையெழுத்து தர்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் சப்ளையர் மீது எடுக்க மாட்டாங்களா? ஏன் ஒரு டிஜிபி மேல குற்றா கேஸ் வரலையா? நீங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு பொறுப்பாளர் யாருங்க? முதலமைச்சர் தானே. அன்னைக்கு கவர்னர் கொடுத்தத அப்படியே டிடிஎஸ்ல கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அன்றைக்கு 130 ரூபாய்க்கு நீங்க சப்ளை பண்ண, இன்னைக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்க, அப்ப அந்த 50 ரூபாய் நீங்க இடையில யாருக்கு கமிஷன் கொடுத்த என்று நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? வழக்கு இருக்கு, வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு. வழக்க வேகமா நடத்தலாம். நீங்க நீதியரசர்கள் மேல கோபப்படுறீங்க. நாங்க வாதம் வழக்கு தலைவர் சொன்னது தானுங்க. இன்றைக்கு 36 மாசம் ஆயிருக்குங்க, 1000 நாட்கள் ஆயிருக்குது. என்ன செஞ்சீங்க இந்த 1000 நாட்கள்ல? அப்ப அந்த 80க்கும் 130க்கும் அந்த இடையில இருக்கிறதுல என்ன பண்ணீங்க? ஆதாரம் கொடுக்கிறேங்கிறாரு. இல்லைங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கல. சரி, அவர் நீங்க நடவடிக்கை எடுக்கல. லாபப்படுத்தி இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சென்ற அரசாங்கத்தை விட அதிகமாயிருக்கக்கூடிய குறையில. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் சென்ற அரசாங்கத்தை விட மோசமாயிருக்கு. போதை பொருட்களை பொறுத்த வரைக்கும் சென்ற அரசாங்கத்தை விட அதிகமாயிருக்கு. அதிமுக அரசாங்கத்துல நடந்த சில திட்டங்களை நிறுத்திட்டு மாற்று பெயர்ல சில திட்டங்களை நீங்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. சரியான எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படாத காரணத்தினால போட்டியாளர் இல்லாத வெற்றியாளராக இன்றைக்கு திரு ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார். ஆனால் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த காட்சிகள் மாறும். வலிமையான அதிமுக 2026க்கு உங்களை எதிர்கொள்ளும். சரி, உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கீங்க திரு பொன்ராஜ். இங்க மக்கள் முகங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த புன்னகை, அவர்கள் கொடுக்கக்கூடிய எதிர்வினைகள், இதெல்லாம் தான் நல்லாட்சிக்கான சான்று. எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறார் முதலமைச்சர்.
அது மக்களது புன்னகை வந்து தொடர்ந்து இருக்கணும். அந்த புன்னகை எப்பொழுதுமே இருக்கணும். அது வந்து வெல்ஃபேர் ஸ்கீமை ரிசீவ் பண்ணுறதுல மட்டும் அந்த புன்னகை இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதில் அந்த புன்னகை இருக்கணும். அவர்களது வேலை வாய்ப்பில் அந்த புன்னகை இருக்கணும். அவர்களுக்கு காவல்துறையில் நீதி கிடைப்பதில் அந்த புன்னகை இருக்கணும். அவர்கள் நிலங்களை பாதுகாப்பதில் அந்த புன்னகை இருக்கணும். ரவுடி எலிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைப்பதில் அந்த புன்னகை இருக்கணும். இதெல்லாம் வந்து போதைப் பொருள் இதிலிருந்து ஒரு புன்னகை இருக்கணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு. என்றைக்குமே வந்து இந்த சேலஞ்ச் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, வரி வருமானத்தை மட்டும் ஒரு அரசு நம்பி ஆட்சி நடத்தினால் அந்த அரசால் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும்தான் செய்ய முடியும், கடன் அதிகமாக வாங்க முடியும், அப்புறம் மத்திய அரசை நம்பி தான் அதிகமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ என்னாச்சு, டெவலப்மெண்ட் அஜெண்டாவை வந்து செயல்படுத்த முடியாது. அப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்போ இது மட்டும் இல்லை, நம்ம எக்கானமி வந்து ஆட்டோமொபைல் செக்டார், டெக்ஸ்டைல் செக்டார், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார் அதிகமாக இருக்கிறதுனால உலகத்தில் ஏற்படக்கூடிய எக்கனாமிக் சேலஞ்சஸ், எக்கனாமிக் கிரைசிஸ், ஃபினான்சியல் கிரைசிஸ், அப்புறம் வந்து இந்த கோவிட் போன்ற ஒரு டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கு. அப்ப இந்த த்ரெட்னால ஏற்படக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய எக்கனாமியில கொடுக்குது. அப்ப இந்த இப்படி கொடுக்கும் பொழுது இதை வந்து எப்படி மேனேஜ் பண்றது? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு. இதுல இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க இன்ஃபிளேஷன், ஒரு விலைவாசி உயர்வு, வாழ்க்கை தரத்தினுடைய மேனேஜ் பண்றதுக்கான அதனுடைய உயர்வு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம், இல்ல அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அடுத்து வந்து கிரெடிட் அவைலபிலிட்டி டு எம்எஸ்எம்இ செக்டார், அப்புறம் வந்து அதாவது கடன் வாய்ப்பு எம்எஸ்எம்இ செக்டார், அப்புறம் என்டர்பிரனர்ஸ், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இந்த கடன் வாய்ப்பு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ செயல்படுத்துறதுல, வெல்ஃபேர் ஸ்கீமை செயல்படுத்துறதுல தாண்டி கிளைமேட் வெள்ளம் வருது, புயல் வருது, ஹீட் வேவ் வருது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், பொருளாதார இழப்புகள், உயிரிழப்புகள், இத்தனையும் மேனேஜ் பண்ணா தான் ஒரு அரசு வந்து மேனேஜ் பண்ண. இதெல்லாம் வந்து இப்போ வரி வருவாயில பண்ண முடியுமான்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. அப்ப வளர்ச்சிக்கு போனோம் அப்படின்னு என்னன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது சொல்லி முடிச்சேன், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம பொருளாதாரத்தை ஊக்குவிக்க கூடிய செக்டார்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரணும். அடுத்து providing fiscal incentives. அப்ப தேவையான நிதி இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுத்து இண்டஸ்ட்ரியை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா வந்து பப்ளிக் டெப்ட், அதாவது பொது கடனை எப்படி குறைக்கிறது, இந்த அதிகரித்து கொண்டு வரக்கூடிய கடன் சுமையை எப்படி குறைப்பது. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இது எல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் செய்தால்தான் நம்ம 18% growth rate அச்சீவ் பண்ண முடியும். இதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை முதலமைச்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் இந்த இதன் மேல ஏற்படக்கூடிய அதிருப்திகள் குறையும். ஆட்சி மக்கள் முகங்கள் வந்து புன்முகத்தோட இருக்கக்கூடிய முகம் ஏற்படும். இத்தனையும் களையக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு